டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் உறுதியாகி இருக்கிறது. இந்திய மகளிர் வீராங்கனை மீராபாய் 49 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தற்பொழுது இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறார். இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் உறுதியாகி இருக்கிறது. நேற்று தொடங்கிய டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அதிக அளவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறார் இந்திய வீராங்கனை மீராபாய். 49 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை இந்தியாவிற்காக உறுதி செய்திருக்கிறார் இந்திய மகளிர் வீராங்கனை மீராபாய். 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவிற்கான முதல் பதக்கம் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 49 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கத்தை இந்தியாவிற்காக உறுதி செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் முதல் சுற்றில் இந்திய வீரர் சுமித் நகல் டென்னிஸில் வெற்றி பெற்றிருக்கிறார். உஸ்பெகிஸ்தான் வீரரை வீழ்த்தி டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை வென்றிருக்கிறார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு. பளுதூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கத்தை இந்தியாவிற்காக பெற்றிருக்கிறார். மீராபாய் சானு மணிப்பூரை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பளுதூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். இவர் மணிப்பூர் தலைநகர் இம்பாலை சேர்ந்தவர். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவிற்கான முதல் பதக்கம் தற்போது கிடைத்திருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை வென்றிருக்கிறார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு. பளுதூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கத்தை இந்தியாவிற்காக வென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2021 இந்தியாவிற்கான முதல் பதக்கம் கிடைத்திருக்கிறது. பளுதூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். இவர் மணிப்பூர் மாநிலம் இம்பாலை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே பிரிவில் சீன வீராங்கனை தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவிற்கான முதல் பதக்கம், அதாவது வெள்ளிப் பதக்கம் தற்போது கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பளுதூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கத்தை இந்தியாவிற்காக பெற்றிருக்கிறார்.
டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை வென்றிருக்கிறார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் அதிக பதக்கங்களை வாங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியாவிற்கான முதல் பதக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பளு தூக்குதல் 49 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். சீன வீராங்கனை தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். மீராபாய் வெற்றி மூலம் டோக்கியோ ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் இந்தியாவிற்கான முதல் பதக்கம் கிடைத்திருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவிற்கான முதல் பதக்கம் கிடைத்திருக்கிறது. வெள்ளி பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறார், வென்றிருக்கிறார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு. இவர் மணிப்பூர் தலைநகர் இம்பாலை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று கோலாகலமாக தொடங்கிய டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் அதிக அளவில் பதக்கங்களை வெல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பதக்கம் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை வென்றிருக்கிறார் மணிப்பூரை சார்ந்த இந்திய வீராங்கனை மீராபாய் சானு. மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளி பதக்கத்தை இந்தியாவிற்காக வென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக 202 கிலோ எடையை தூக்கி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார் மீராபாய். வெள்ளி பதக்கத்தை இந்தியாவிற்காக அவர் தற்போது பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதே பிரிவில் சீன வீராங்கனை 210 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். 202 கிலோ எடையை தூக்கி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கும் மீராபாய் வெள்ளி பதக்கத்தை இந்தியாவிற்காக பெற்றிருக்கிறார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியின் பதக்க பட்டியலில் இந்தியாவிற்கான முதல் பதக்கம் தற்போது கிடைத்திருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டி நேற்று கோலாகலமாக தொடங்கியது. இதில் இந்தியாவிற்கான முதல் பதக்கம் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளி பதக்கத்தை இந்தியாவிற்காக பெற்றிருக்கிறார். மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.